தமிழரை தமிழர் என உணரச் செய்தல் முதல் வேலை, வேறு வேலை பார்த்து கொள்ளலாம் நாளை என்பது தமிழர் அரசுடைய முழக்கம். திமுகவை தனித்து வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உள்ள கட்சியை தானே ஆதரிக்க வேண்டும். நிறைய தோழர்கள் அதை தான் பேசிட்டு கேட்குறாங்க. அதற்கு நான் ஒரு பதில் வைத்திருக்கிறோம். இப்படி சூழல் சரியில்லை என்று காரணம் சொல்லுகின்றவர்கள், விளக்கம் சொல்லுகின்றவர்கள் போராளிகள் அல்ல, அவர்கள் ஒரு பிடி என்று மாவோ சொல்லுவார். நான் உங்கள் கவனத்திற்கு, மக்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்தியாவிலேயே பிற்படுத்தப்பட்ட அரசியல் தலைவர்கள் மிகச்சாம்புவானான லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் எல்லாம் அடக்கி ஒடுக்கிய பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடக்கி ஒடுப்பதற்கு 3 நிமிடம் போதும். ஏன் அப்போ அவர்களை அடக்கலை, ஒடுக்கலை? திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உறவு இருக்கு. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவங்க கூட நேற்றுக்கு இது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். சுரணை இருக்கா அப்படி என்று எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார். நான் கேட்குறேன், திமுகவுக்கு முட்டாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சுரணை இருந்தால் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியே நீ அப்படி என்னத்தை சேலஞ்சு பண்ணி மத்திய அரசோடு போட்டி போட்டு வாங்கிட்டு வந்திருக்க? அப்படி வாங்கிட்டு வந்திருந்தா நீ அவரை சுரணையிலான்னு சொல்லலாம். கம்யூனிஸ்ட் கட்சியில் மார்க் சொல்கிறார், போராடும் வர்க்கத்தை ஆளும் வர்க்கமாக உயர்த்துவதுதான் ஒரு கம்யூனிஸ்டின் வேலை என்கிறார். நீங்கள் போராடும் வர்க்கத்தை ஆளும் வர்க்கமாக உயர்த்த வேண்டாம். சமரசம் சரிநிகர் சமானவன் என்று தொகுதி பங்கில் பேச முடியுதா? தமிழருடைய மரபு, தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு என்பது இலவசம் பெறுவது அல்ல. புறநானூற்று பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், பிச்சை எடுப்பது கேவலம், அதை போட மறுப்பது அதைவிட கேவலம், வறுமையின் குறிப்பறிந்து உதவுவது மேலானது, அதை மறுப்பது அதைவிட மேலானது என்பது இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாக இருந்த தமிழனை இந்த திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின், இந்த முட்டாள் முதலமைச்சர் எவ்வளோ இழிநிலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் என்பது ஸ்டாலின் வச்ச கொள்கை இல்லை, இது தமிழ் தேசிய அமைப்பு வச்ச கொள்கை. உண்மையிலேயே நம்ம டெல்லி நமக்கு பகை தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. இந்த டெல்லி எதுக்கிற வலிமை உனக்கு இருக்கா? இந்த தமிழ் மொழி, இந்த தமிழர், இந்த தமிழ்நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய பாரம்பரிய வரலாற்று பெருமை சிறப்புகளுக்கு உள்ளானது. இந்த இனத்திற்கு தலைமை ஏற்க ஸ்டாலின் தகுதி உள்ளவரா? திராவிடம் முக்கால் ஆரியம், திராவிடம் தீது என்று குறிப்பிடுகிறார் பாவாணர். அப்போ அவர்கள் இப்போ இறுதி யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் நாம் தோல்வியுற்றால் அமெரிக்க ஆஸ்திரேலிய பழங்குடிகளாக மாற்றப்படுவோம். வென்றால்தான் ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிருந்தர்களுக்கு வணக்கம். தோழர் சி. ராமசாமி தமிழர் அறம் அதனுடைய நிறுவனராக இருக்கிறாரு. அதம்பை பட்டுக்கோட்டையிலிருந்து நம்ம தோழர் ஏற்கனவே ராவணா பார்வையாளர்களுக்கு ரொம்ப அறிமுகம், ஒரு மிக நீண்ட ஒரு விவாதத்தை ஏற்கனவே ராவணா பதிவு செய்திருக்கிறோம். இடதுசாரி அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு 55 ஆண்டு கால அனுபவம். இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் சண்முகமாகட்டும், வீரபாண்டியன் ஆகட்டும், அதற்கும் முன்னத்தி மூத்தவராக இருந்தவர் தோழர் சி. ராமசாமி. குறிப்பாக தேர்தலை புறக்கணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்டவர் ஒரு நோட்டீஸ் அடித்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும், இது ஏன் முக்கியத்துவம் கொடுத்து நான் அவரை சந்திக்கிறோம் பேசுகிறோம் அப்படின்னாக்கா, எல்லோரை போல இவர்கள் கிடையாது. இடதுசாரி சித்தாந்தத்தில் குறிப்பாக கம்யூனிஸ்டில் ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக மிக பெரும் அளவில் அனுபவம் வாய்ந்த தோழர் சி. ராமசாமி அவர்கள் ஏன் இந்த முடிவு எடுக்கிறார்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை பேசுகிறோம். அதுதான் இன்றைக்கி அவர் நம்ம சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம் தோழர். எதையுமா கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது நம்மளுடைய கட்டாயம். நீங்கள் ஒரு இதை போட்டிருக்கீங்க, அதில் குறிப்பாக இதுக்கு முந்தின காலகட்டத்தில் இடதுசாரியில் இருந்துட்டு அப்புறம் விலகி நீங்கள் தேர்தல் பாதையெல்லாம் புறக்கணிச்சிட்டு இந்த தமிழர் அறம் அப்படின்னு ஒரு இதை வச்சுக்கிட்டு தமிழ் தேசிய தளத்தில் தான் இயங்கிக்கிட்டு தமிழ் மொழிக்கு தொண்டு செய்யுது. ஆனாலும் தமிழ் மொழி தொண்டு அதிகமாக, ஆனாலும் தேர்தலை நீங்கள் புறக்கணிச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் இந்த தேர்தலை தமிழர்களின் உரிமையை மீட்டெடுக்க களம் நின்று போராடி வரும் தமிழ் தேசிய அரசியல் கட்சியான நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தமிழர்களும் ஆதரித்து வாக்களிக்க வேண்டும். அதுக்கு முன்பாக 2 காரணத்தை சொல்கிறீங்க, அதை நீங்களாவே படிச்சுட்டு நீங்களே சொன்னீங்கன்னாக்கா அதை நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். அன்பான தமிழர்களே, தமிழரை தமிழர் என உணரச் செய்தல் முதல் வேலை,
வேறு வேலை பார்த்து கொள்ளலாம் நாளை என்பது தமிழர் அரசுடைய முழக்கம். இப்போ நாம் 2026 தமிழ்நாட்டில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், ஏன் அப்படி என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்கான பதிலையை நான் ஒரு துண்டறிக்கையின் மூலமாக வெளியிட்டிருக்கிறேன். அதில் தமிழ்நாட்டின் உரிமையை பறித்த பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, இந்த கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று கூறுகிறோம். முதல் வரி அதை போட்டிருக்கீங்க. இரண்டாவதாக, தமிழ்நாட்டின் உரிமைகளை பறிகொடுத்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னும் திராவிட கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்களிக்க வேண்டாம். அடுத்ததாக, தமிழருடைய மொழி உரிமை, இன உரிமை, நாட்டு உரிமை மீட்பதற்காக களமின்று போராடி வரும் நாம் தமிழர் கட்சியை, அது ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சி, நாம் தமிழர் கட்சியை ஆதரிப்பது என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். அதனால் தேர்தலில் பங்கேற்பது என்றும் நாம் முடிவெடுத்திருக்கிறோம். அதற்கு என்ன அடிப்படையான காரணம் என்றால், தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலுக்கான வாக்கு வங்கி அந்த வலிமையை பெருக்கி காட்ட வேண்டிங்கிற தேவை இருக்கிறது. தமிழ் தேசியத்துக்குன்னு ஒரு தேர்தல். ஆமாம், நாம் இதுவரையில் 8% ஓட்டு வாங்கியிருக்கிறோம். இந்த 8% ஓட்டை இந்த தேர்தலில் நாம் 16% உயர்த்த வேண்டும். இப்போ உயர்த்தி விட்டால் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல்களில் நம் தலைமையில் ஒரு அணியை அமைத்து நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்தான் நாம் இந்த முடிவெடுத்திருக்கிறோம். சில தோழர்கள் என்னிடத்தில் கேட்கிறார்கள், தோழரே, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும், பாரதிய ஜனதா காங்கிரஸை வீழ்த்த வேண்டும், அப்படி என்றால் களத்தில் நின்று போராடக்கூடிய, களத்தில் நின்று போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகளில் திமுகவை தனித்து வீழ்த்தக்கூடிய ஆற்றல் உள்ள கட்சியை தானே ஆதரிக்க வேண்டும். நிறைய தோழர்கள் அதை தான் பேசிட்டு கேட்குறாங்க. அதற்கு நான் ஒரு பதில் வைத்திருக்கிறோம். இப்படி சூழல் சரியில்லை என்று காரணம் சொல்லுகின்றவர்கள், விளக்கம் சொல்லுகின்றவர்கள் போராளிகள் அல்ல, அவர்கள் ஒரு என்று மாவோ சொல்லுவார். அப்ப நம்மளுடைய வலிமையை எப்ப பெருக்க முடியும்? சூழ்நிலை எப்பொழுதும் இப்படித்தான் இருக்கும். சூழலை நம் இயக்கத்துக்கு, நம்ம அரசியலுக்கு ஆதரவாக மாற்றுவதற்கு நாம் ஒரு முரண்பட்டு இந்த நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாம் இப்போ வந்து சீமானை ஆதரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விவாதம் இருக்கு. திமுக மிக மோசமான ஒரு தமிழர் விரோத போக்கில் இருந்துகிட்டு இருக்கு. ஆமா, மாற்று நீக்க தோற்கடினது அது அதிமுக தான். ஆமா, ஏன் நீங்க அவரும் ஒரு தமிழ் தானே ஆதரிக்க கூடாதுன்ற ஒரு விவாதத்துக்கு பதில் நம்ம என்ன? நல்ல கேள்வி நீங்க கேட்டீங்க. திமுக வந்து எப்படியோ அதே போலதான் அதிமுகவும். தமிழ் விரோதம், தமிழர் விரோதம், தமிழ்நாட்டு விரோதம். பாஜக கட்சியை அவங்கள இப்போ ஆட்டி படைக்குது. திராவிட முன்னேற்ற கழகம் இரவு நேர அடிமை என்றால், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பகல் நேர அடிமை. நான் உங்கள் கவனத்திற்கு, மக்கள் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இந்தியாவிலேயே பிற்படுத்தப்பட்ட அரசியல் தலைவர்கள் மிகச்சாம்புவானான லல்லு பிரசாத் யாதவ், முலாயம் சிங் யாதவ் எல்லாம் அடக்கி ஒடுக்கிய பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை அடக்கி ஒடுப்பதற்கு 3 நிமிடம் போதும். ஏன் அப்போ அவர்களை அடக்கலை, ஒடுக்கலை? திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உறவு இருக்கு. மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் இருக்கக்கூடிய அவங்க கூட நேற்றுக்கு இது நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்போ அவங்களும் சொல்லி, அது உண்மைதான். அங்கேருந்து அவங்க சொல்றாங்கன்னா அது உண்மை. திமுக எப்படி தன்னுடைய வாழ்நிலையை நீட்டித்துக் கொள்வதற்கு, இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எந்த வேஷம் வேண்டுமானாலும் போடும் திமுக வந்து ஒரு தீய சக்தி. அந்த சக்தி தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதுவும் குறிப்பா அறிவிலித்தனத்தில் இருக்கிற மு.க. ஸ்டாலின், அது ராசா பாணியில் சொல்லணும்னா முட்டாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அவர் வந்து கட்டாயம் நாம் வந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவையெல்லாம் இருக்கும். இப்போ அவர் வந்து ஒரு சில சொற்களை பயன்படுத்துகிறார். எவ்வளவு இழிவு! ஒரு முதலமைச்சர் தராதரந்தர் பற்றியும், சொரணை பற்றியும், திராவிட மாடல், இந்த சொற்கள் எல்லாம் அவர் பயன்படுத்துகிறார். இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் அவருக்கும் தெரியாது, தெரியாது. சொரணை இருக்கா அப்படி என்று எடப்பாடி பழனிசாமி வைக்கிறாரு. நான் கேட்குறேன், திமுகவுக்கு முட்டாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு சொரணை இருந்தா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றியே நீ, அப்படி என்னத்தை சேலஞ்சு பண்ணி மத்திய அரசோடு போட்டி போட்டு வாங்கிட்டு வந்திருக்க? அப்படி வாங்கிட்டு வந்திருந்தா நீ அவரை சொரணை இல்லைன்னு சொல்லலாம். உனக்கே சொரணை இல்லையே.
நீ இந்த 5 வருஷத்துல எதுவும் எதையும் வாங்கிட்டு தெரியல. வரலையே. அப்படிப்பட்டவர் அவரை போய் சொரணை இல்லாதவர்கள் பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? உனக்கு அந்த தகுதி கிடையாது. அப்புறம் இன்னொரு இடத்துல பேசுறாரு, இது அசிங்கம் அப்படிங்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசுற பொழுது இவர் இந்த அசிங்கத்தை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றார். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியிலேயே அசிங்கம் அப்படின்னு அந்த சொல்லுக்கு மட்டும் ஒரு பொருள் விளக்கத்தை சொல்லி அதை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தினா முதல் அசிங்கம் திராவிட முன்னேற்ற கழகம், 2வது அசிங்கம் பாரதிய ஜனதா கட்சி, 3வது காங்கிரஸ் கட்சி, 4வது அனைத்து இந்திய அண்ணா திமுக, 5வது தமிழக வெற்றி கழகம். இதுதான் அசிங்கம். அப்போ முதல் அசிங்கமாக இருக்கிற திமுகவை தான் அப்புறப்படுத்தணும். நான் இந்த இடத்துல ஒரு சவாலை சொல்றேன். இல்லை இல்லை, அந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. இப்போ மாற்று அதிமுக அப்படின்னு எல்லாரும் சொல்றதுல நீங்க எங்க மாறுபடுறீங்க? அதுவும் ஒரு திராவிட கட்சி தான்றீங்க. மாநில உரிமைகளை தொடர்ச்சியாக விட்டு கொடுத்ததால அதை சொல்ல வரீங்களா? அதை என்ன காரணம்? இல்லை, ஒன்று வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அதிமுக அல்ல. இன்று தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்கள், அறிவுஜீவிகள் அத்தனை பேருமே 4 முனை போட்டி என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையில் அது 4 முனை போட்டி அல்ல. இதை நாம் சித்தாந்தத்தின் அளவு கொண்டு இதை பகுப்பாய்வு செய்யணும். அப்போ சித்தாந்தத்தின் துணை கொண்டு பகுப்பாய்வு செய்கிற பொழுது தமிழ்நாட்டில் நடப்பது 2 முனை போட்டி தான். அது ஒரு முனை என்பது ஆரியமும் திராவிடமும் ஒரே அணி. அது திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ், இந்த தமிழக வெற்றி இதெல்லாம் ஒரு அணி. சீமான் ஒரு அணி. இதுதான் திராவிடத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் இதுதான் மாற்று. இந்த மாற்றுக்குள்ள நாம் இன்னும் கூடுதலாக சேர்க்க வேண்டியது இருக்கு. அது என்ன சேர்க்க வேண்டியது இருக்குன்னா, லெனினுடைய மேற்கோளை நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஒரு தேசிய இனம் தன்னை விடுவித்தால்தான் சோசலிச கட்டத்துக்கு எட்ட முடியும். அப்போ சோசலிச கட்டத்துக்கு சமூகத்தை நாம் அழைத்து செல்வதற்கு, இன விடுதலையை முன்னிலைப்படுத்துவதற்கு இடதுசாரிகளையும் இந்த தமிழ் தேசிய அரசுக்குள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும், இன்றைக்கு இருக்கிற மாநில செயலாளர்கள் PS சண்முகத்துக்கோ அல்லது வீரபாண்டியனுக்கோ கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கை பற்றியோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டம் பற்றியோ அல்லது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டம் பற்றியோ ஒரு முழுமையான விவரம் தெரியாது. ஏன் நான் தெரியாதுன்னு சொல்றேன்னா, இல்லை அவங்க உங்களுக்கு பிறகு நீங்க ஒரு 55 ஆண்டுகள எனக்கெல்லாம் ஜூனியர் தான். அவங்கெல்லாம் இடதுசாரியில் நீங்க இருந்துட்டு வரீங்க கம்யூனிஸ்டத்துல. அவங்களையும் பார்த்துருப்பீங்க. எப்படி அப்படி எடுத்தோடனே மொட்டையா சொல்லிட முடியும்? ஆதாரம் இருக்கு. தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்ந்து விட்டதே என்று நிருபர் முத்தரசன்கிட்ட கேட்குறாங்க. சரிங்க. அப்போ அவர் சொல்றாரு, மராட்டியத்தில் இதை விட மின் கட்டணம் அதிகம்னு. இது முட்டு கொடுக்குற வேலை இல்லையா? அது நீ தமிழ்நாட்டு மக்களுடைய பாதிப்பு சுமையை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லணுமா இல்லையா? நீங்க உண்மையில ஏறி இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? இந்த விஷயத்துல இன்னொன்றே நீங்க கூடுதலா பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் 2021 தேர்தல் அறிக்கையில மின் கட்டணம் மாதா மாதம் நாங்க கணக்கிட்டு செலுத்துவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த 5 ஆண்டுகள்ல மின் கட்டணம் மட்டும் 4 முறை உயர்த்தப்பட்டிருக்கு. 67% கூடுதலாக இருக்கு. இப்ப இந்த விவரம் இருக்கு. இது அப்ப அவங்க சித்தாந்தத்திலிருந்து நடைமுறையை பார்க்கணும், நடைமுறையிலிருந்து சித்தாந்தத்தை பார்க்கணும். கம்யூனிஸ்டுகள்கிட்ட அதுவே கிடையாது. அது இவங்க கிட்ட அறவே கிடையாது. இருந்தா தான் இந்த வீரம் வந்திருக்குமே. என்ன CPM செயலாளர் என்ன சொல்றாரு, நாங்க 6 சீட்டு குறைவா ஏற்றுக்கிற மாட்டோங்கிறாரு. அப்புறம் பேசுறாங்க. கடைசியா அப்புறம் யாரு பேசுறாரு? தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் போய் பேசி செட் பண்றாரு. அதுல கூட ஏதாவது சில இதெல்லாம் பண்ணாதான் நான் கேள்விப்படுறேன். அப்படிதான் அது நடந்திருக்கு. அதுக்கு பேர் வீரம் பேசியிருக்க வேண்டிய இல்லையா? ஒரு பேச்சை பேசினா நிலைநிறுத்தணுமா இல்லையா? உங்களுக்கு தைரியம், துணிச்சல் இல்லை என்பதற்கு நான் உதாரணத்தை சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு இருப்பது 23% ஓட்டு தான். பாக்கி இருக்கிற 22% ஓட்டு வெளியில தான் இருக்கு. சிறுபான்மை மக்கள் இந்த கட்சி ஒரு பலவீனமானவனை இன்னொரு பலவீனமானவன் அச்சுறுத்தி பணி வைப்பது மிக சுலபம். அதுக்கு மாறா திமுக இவர்களை அடக்கி ஆளுகிறது. அப்ப உங்கள்கிட்ட என்ன ராஜதந்திரம் இருக்கு? என்ன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தந்திரம் இருக்கு? மார்க்ஸ் தான் சொல்லியிருக்கிறாரா? கம்யூனிஸ்ட் கட்சியில மார்க்ஸ் சொல்றார், போராடும் வர்க்கத்தை ஆளும் வர்க்கமாக உயர்த்துவதுதான் ஒரு கம்யூனிஸ்டின் வேலை என்கிறார். நீங்கள் போராடும் வர்க்கத்தை ஆளும் வர்க்கமாக உயர்த்த வேண்டாம். சமரசம் சரிநிகர் சமானவன் என்று தொகுதி பங்கீட்டில் பேச முடியுதா? என்ன ஸ்டாலின் என்ன அவ்வளோ பெரிய இவரா? எனக்கெல்லாம் இப்போ ஸ்டாலின், நான்லாம் சொன்னேன், நான் ஸ்டாலினை பற்றி எனக்கு என்னோட மதிப்பீடு என்னென்னா, அவர் எல்லாம் எங்களை போன்றவர்கள் விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அவர் இன்னும் தகுதி நிலையில் உயரவில்லை.
ம். ஏன்னா அவ்வளவு முட்டாள் குறிப்பா இடதுசாரியில இந்த மாதிரி உங்கள மாதிரி இருக்கக்கூடிய மூத்தவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை. கிடையாது. அவங்களை கம்யூனிஸ்டையே விமர்சிக்க தகுதி இல்லைன்றீங்களா? இல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்கள ஸ்டாலினை சித்தாந்தம்? நாங்கெல்லாம் வந்து எங்களுக்கு தெரிந்திருக்கிற ம். அந்த நடைமுறை அளவுகோலில் இருந்து பார்க்கிற பொழுது ம். ஸ்டாலின் எல்லாம் எங்களுக்கு ஒரு அது என்னன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு சர்வசாதாரணம். ம். அவரெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. ம். அவர் இப்போ தேர்தலை பற்றி சொல்றாரு. ம். தேர்தல் அறிக்கை திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கு, அன்னைக்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சிருக்கு. ம். இந்த தேர்தல் அறிக்கையை தான் ஸ்டாலின் எங்கே போனாலும் பேசுகிறாரு, ம். உதயநிதி பேசுகிறாரு, கனிமொழி பேசுகிறாங்க. ம். இந்த தேர்தல் அறிக்கை மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறவருடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம் வரும், என்ன பண்பாட்டு மேன்மையை உண்டாக்கும், ம். தமிழ்நாட்டில் இருக்கிற பொருளாதார அறிஞர்கள், ம். சமூகவியல் ஆய்வாளர்கள் இவர்களெல்லாம் இந்த தேர்தல் அறிக்கையை ஆய்வு பண்ணி கிழிச்சிருக்கணும் நேரம். ம். யாருமே செய்யலை. ம். எனக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்தது. அதுக்காக தான் நான் இங்கே இன்னைக்கு நான் பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிற தில்லுமுல்லை தோலுரித்து காட்டுவதற்காகத்தான். ம். இல்ல எந்த விதத்துல அது தோல் உரிக்கிறது? எந்த விதத்துலன்னா, திமுக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினுடைய ம். சராசரி வருமானம் என்ன, ம். தனிநபர் வருமானம் என்ன, ஆண்டு வருமானம் என்னவென்ற புள்ளி விவரம் வந்திருக்கிறது. ம். அந்த ஒரு விவரத்தை உங்கள்கிட்ட கொண்டு வர்றேன். ம். தமிழ்நாட்டில் இருக்கிற குடும்பங்களில் 63% மக்கள், 63% குடும்பம் மாதம் 15,000 ரூபாய் கீழே தான் சம்பாதிக்கிறாங்க. ம். தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு 18 லட்சம் கோடி ரூபாய். ம். அப்போ 63% மக்கள் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு தான் உற்பத்தி பண்ணுறாங்க. ம். பாக்கி 16 லட்சம் கோடி ரூபாயை ம். அந்த 80 லட்சம் பேர் தான். ம். அப்போ அவங்களுடைய வருமானம் 20 லட்சம் ஆகுது. ம். இன்றைக்கு ஒரு புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது, 5 பேர் கொண்ட ஒரு குடும்பம் ம். மாதம் 30,000 ரூபாய் இருந்தால் தான் இந்த விலைவாசி உயர்வை எதிர்கொண்டு வாழ முடியும், ஒரு சராசரி வாழ்க்கை வாழ முடியும். சராசரி வாழ்க்கை. இது சராசரி வாழ்க்கைக்கு படு மோசமாக கீழே இருக்கிற இதை ம். 8,000 ரூபா டோக்கன் நீங்கள் வாங்கிக்கங்க, மகளிருக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேவலமாக இருக்குது. ஒரு முட்டாள் பேசுவானா அந்த மாதிரி? ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சா இது? 1000 2000 ஆக்க போகிறோம், என்ன வரும்? நான் கேட்குற இந்த தேர்தல் அறிக்கையில் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு என்ன பொருளாதார ஆதாயம் கிடைக்குது? ஒரு பொருளாதார ஆதாயத்தை, பொருளாதார வலிமை வர்ற பொழுது தான் மனிதர்களுடைய பண்பாட்டு மேன்மை வரும். மார்க்ஸ் குறிப்பிடுவார், அரசியல் துறையில் சமூக வளர்ச்சியில் கீழ்கட்டுமானம் மேல் கட்டுமானம் என்று இருக்கிறது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. கீழ்கட்டுமானத்தை தீர்மானிப்பது பொருளாதாரமும் உற்பத்தி முறையும் தான். மேல் கட்டுமானத்தை தீர்மானிப்பது அரசியல், கலை, இலக்கியம், தத்துவம், இதெல்லாம். சரி. இன்றைக்கு கீழ்கட்டுமானத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழல் இருக்கு இல்லையா, இந்த பொருளாதார சூழல் தன்னிறைவு படைந்தால்தான் நீங்கள் மேல் கட்டுமானத்துக்கே போக முடியும். ஒரு வறுமையில் இருக்கிறவன்ட்ட போய் நீங்கள் தத்துவத்தை பற்றி, கலையை பற்றி எல்லாம் இல்லை, அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். நீங்கள் இவ்வளோ சித்தாந்த ரீதியாக இவ்வளோ விவரிச்சு இந்த பொருளாதார விவரங்களை போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறது எடுபடாது. இன்னைக்கு ஆமாம், இன்னைக்கு இருக்கக்கூடிய வெகுஜன மக்களில் இந்த அரசு எவ்வளோ கொடுக்குது, இந்த அரசு எவ்வளோ கொடுக்குறதா சொல்கிறது. 2 கட்சிகள் பிரதானமாக எவ்வளோ, அதுதானே இங்கே பிரச்சாரம் பெரிய அளவில். அது மக்களும் அதுக்குள்ளே தானே இருக்காங்க. அப்போ இடதுசாரிகளுடைய பங்களிப்பு இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்திருக்கீங்க? அதான் இந்த இடதுசாரிகள் இன்றைக்கு இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்க இடதுசாரிகளுடைய அந்த கையாளாகத்தனம் தான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறேன். தமிழருடைய மரபு, தமிழுடைய கலாச்சாரம், பண்பாடு என்பது இலவசம் பெறுவது அல்ல. புறநானூற்று பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், பிச்சை எடுப்பது கேவலம், அதை போட மறுப்பது அதை விட கேவலம், வறுமையின் குறிப்பறிந்து உதவுவது மேலானது, அதை மறுப்பது அதை விட மேலானது என்பது இந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரனாயிருந்த தமிழனை இந்த திராவிட மாடல் மு.க. ஸ்டாலின், இந்த முட்டாள் முதலமைச்சர் எவ்வளோ இழிநிலை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கணும். எங்களுக்கெல்லாம் அவ்வளோ கோபம் வருது. என்ன கோயில நீ எல்லாம் என்னத்தை கட்டிட்டு போகிற? இந்த வாய்ப்பு நல்லா கிடைச்சிருக்கு, அருமையாக நல்லா சர்வீஸ் பண்ணலாமே. ஒரு மனிதன் தவறான வழியில் பொருளை ஈட்டி அதற்கு தலைமை ஏற்கிற பொழுது மக்கள் நலன் பற்றி அவன் சிந்திக்க முடியாது. இந்த பொருளை எப்படி ஒரு வடிவமாக்குறது, எப்படி என்ன ஆகும், எங்கே அந்த பொருள் அங்கே கொடுத்தது வருமா, இங்கே கொடுத்தது வருமா என்ற அந்த சிந்தனையோட தான் இருக்குது. இல்லைங்க தோழர், இங்கே ஒரு கருத்து வந்து, இந்த பொருளை தவறாக வந்து ஈட்டுறவங்க தவறாக சம்பாதிக்கிறவங்க மக்கள் மேலே அக்கறை இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கரெக்டுங்களா? இப்போ திமுக அறிவிச்ச இந்த திட்டங்கள் எல்லாமே மக்கள் மேலே அக்கறை இல்லாத திட்டங்களா? இது மிக மிக அக்கறை இல்லாத திட்டம். 8,000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுக்கலே 2,000 எடுத்துக்குவான்.
பாக்கி ஒரு 3000 ரூபா வாங்கி துர்காவுக்கு கொடுப்பான். ம். பாக்கி இவனுக்கு கிடக்குற 2000 இது 3000 ரூபா வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது மிக்ஸி கிரைண்டர் இதெல்லாம் ஓவர் டைம். ஏற்கனவே கருணாநிதி கொடுத்து ஏமாத்துனது இதே மாதிரி தான். ம். இதனாலலாம் ஒன்றும் வராது தோழர். ம். மாதம் 2000 ரூபா நீங்கள் மகளிர் உரிமை தொகை கொடுத்தீங்கன்னா கணவர் மனைவி அடித்து கொண்டு போவார். ம். நீங்கள் மதுவை ஒழிக்காம, ம். இந்த கஞ்சாவை ஒழிக்காம இந்த சமூகத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. தினசரி 600 தாலி தமிழ்நாட்டில் அறுபடுது. 600 தாலி அறுபடுது தமிழ்நாட்டுக்குள்ள. போதையால. ஆமா, ம். இதை பத்தி ஒரு பேராசிரியர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறாரு. ம். இந்த மதுவால் வரக்கூடிய தீமை ம். என்னவென்று கேட்டால், ம். நீங்கள் சில பணிகளுக்கு உடல் தகுதி முதன்மையானது. ம். அப்படி உடல் தகுதி முதன்மையானதுல 2 பதவி. ம். ஒன்று காவல் பணி, இன்னொன்று இராணுவ பணி. ம். இந்த நிலை நீடித்தால் தமிழ்நாட்டில் காவல் பணிக்கோ இராணுவ பணிக்கோ இளைஞர்களுக்கு அந்த தகுதி இழந்து விடுவார்கள். தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பேராசிரியர் புத்தகத்துல அது இருக்கு. அதே போல அதை நான் கூடுதலா நான் இன்னொரு விவரம் சொல்றேன். கூடுதலா என்னன்னா, ஆண்மை இழந்த இளைஞர்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க. தெருவுக்கு தெரு அது சம்பந்தமான மருத்துவமனைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இது அவலங்கள். இதையெல்லாம் நீ சீர்திருத்தம் பண்ணாம நாங்கள் இந்த இந்தியாவுக்கே தமிழ்நாடு 11% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எந்த 11% வளர்ச்சி 11%ங்கிறது உண்மை. அது யார் வளர்ச்சி? இப்போ நான் சொன்னது தான். மிக பெரும்பாலானவர் வறுமையில் ஏழ்மையில் இருக்கிறாங்க, துன்பத்தில் துயரங்களில் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட பேருடைய இது இருக்குது. இதை வச்சுக்கிட்டு வளர்ந்துருக்குன்னா தமிழ்நாடு 5000 ஆண்டு காலமாக இதே நிலைமையில் இருக்குது. உலகத்தோடு ஒப்பிடுற பொழுது தமிழ்நாடு என்பது எப்போது திராவிட இவங்க தான் இது பண்ணாங்களா? இவங்க வழக்கல ஒன்று வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு வரலாற்று பாட நூல்களில் இந்த ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, அறிஞர் அண்ணான்னு கொடுக்குறாங்களா? அறிஞர்னா யாரு? அறிஞருக்கு ஒரு விளக்கம் இருக்கு. அவர் இப்போ அரிஸ்டாட்டில் அறிஞர்ன்றோம், மார்க்ஸை அறிஞர்ன்றோம், மாவோவை அறிஞர்ன்றோம். அண்ணாதுரை 1968 பயிற்று மொழி தொடர்பான ஒரு அரசாணை போட்டார். அந்த அரசாணையினுடைய விளைவு தான் இன்றைக்கு எல்கேஜி வரைக்கும் ஆங்கிலம் வந்து நிற்கிது. இல்லை, அதனால தான் இப்போ எங்களுடைய கோரிக்கையில் 2வது கோரிக்கைனா தமிழ்நாட்டு உரிமைகளை பறிகொடுத்து திமுக, அதிமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு தமிழர்கள் வாக்களிக்க வேண்டாம், வாக்களிக்கவே கூடாது. அதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னா, ஆங்கிலத்தை ஆதரித்து தமிழை ஒழித்து கட்டியதுன்னு சொல்லுவாங்க. இந்த காரணங்களால நம்ம ஆதரிக்கவே கூடாது. எந்த காலம் எதெல்லாம் தமிழ் ஒழிஞ்சிருக்கு, எதில் ஆங்கிலம் வளர்ந்துருக்குன்னு கேளுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்கேஜிலேருந்து +2 வரையில் 1,15,00,000 பேர் படிக்கிறாங்க. இதில் ஆங்கில வழியில் படிக்கக்கூடியவர்கள் 70 லட்சத்துக்கு மேலே, தமிழ் வழியில் படிக்கக்கூடியவர்கள் 43 லட்சம் தான். இதுதான் இவங்க தமிழை வளர்த்த லட்சணம். தமிழ் வளருமா? உன்கிட்ட இப்போ அதிகாரம் இருக்கா, நீ அதெல்லாம் போட்டு இது பண்ணக்கூடாதா? எதுக்கு இந்த அதிகாரம்? பொருள் ஈட்டுவதற்கா? 5 லட்சம் கோடி பொருள் ஈட்டிருக்கீங்க 5 வருஷத்தில். இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? தேர்தல் பிறகு விரட்டி அடிக்க தான் போகிறோம். அது நிச்சயம் கட்டாயம் நடக்கும். தேர்தலில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும். அவங்களோட கூட்டணி பலமான கூட்டணி. இன்னைக்கு கூட திருமாவளவன் சொல்றதை பார்த்துருப்பீங்க, கம்யூனிஸ்ட் சொல்றதை பார்த்துருப்பீங்க. இது இந்துத்துவாவுக்கு எதிரானது ஒரு போர், டெல்லிக்கும் தமிழ் மாநில உரிமைக்குமான போர்ன்றாங்க. டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர், மாநில உரிமைக்கான போர் திராவிடம் தொடுத்திருக்கு அப்படின்னு தான் ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இதுக்கு ஒரே ஒரு கட்சி, இந்த கட்சி தான் அப்படின்னு கம்யூனிஸ்டுகளும் ஏற்று. இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போர் என்பது ஸ்டாலின் வச்ச கொள்கை இல்லது, இது தமிழ் தேசிய அமைப்பு வச்ச கொள்கை. உண்மையிலேயே நம்ம டெல்லி நமக்கு பகை தான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. டெல்லி எதிர்க்கிற வலிமை உனக்கு இருக்கா? டெல்லி பகைவர்கள் தான். டெல்லி எதிர்த்து போராடக்கூடிய அந்த தகுதி திராணி தமிழ் தேசிய அமைப்புகள்கிட்ட தான் இருக்கு. ஏன் திராவிடத்துக்கிட்ட திமுக ஸ்டாலின் கிட்ட இல்லைன்னு? சரி, 5 வருடத்துல எதை மத்திய அரசுல சேலஞ்ச் பண்ணி கொண்டு வந்திருக்காரு? ஜிஎஸ்டியை கொண்டு வந்தியா? எஜுகேஷன் ஃபண்ட் கொண்டு வந்தியா? நீ மத்திய அரசை பணிய வைப்பதற்கு ஒரே ஆயுதம் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்கள் செயல்படாது, எங்கள் உரிமையை பறித்தால் நாங்கள் செயல்பட விட மாட்டோம் சொல்ல துணிச்சல் இருக்கா? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன? அவுட் ஆஃப் கண்ட்ரோல் யாரோ ஆங்கிலத்தை எழுதி கொடுத்துட்டா அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல். உதயநிதி அதாவது ஒரு பெரிய இழிவு என்னன்னு கேளுங்க. இந்த தமிழ் மொழி, இந்த தமிழர், இந்த தமிழ்நாடு உலகத்திலேயே மிகப்பெரிய பாரம்பரிய வரலாற்று பெருமை சிறப்புகளுக்கு உள்ளானது. இந்த இனத்திற்கு தலைமை ஏற்க ஸ்டாலின் தகுதி உள்ளவரா? கொஞ்சமாவது தகுதி இருக்கா? நம்முடைய வரலாறு ராசராஜ சோழன், ராசேந்திர சோழன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை
பெரும்படுகுமுத்திரர், மறைமலை அடிகள், பாவாணர், பாவலரேறு, தமிழரசன் இவர்களை பற்றி படித்தால் தமிழ்நாட்டு மாணவன் மாணவிக்கு வீரம் ஊக்கம் வருமா? கழுசடையா இருக்கிற ஈவே ராமசாமி, அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஸ்டாலின், எடப்பாடி இவங்களை பற்றி படித்தா வருமா? மராட்டியர்கள் வீர சிவாசியை படிக்காமல் ஒரு வேலையை தொடங்க மாட்டாங்க. மராட்டியர்கள் வங்கத்தவர்கள் காளியை வழங்காமல் ஒரு வேலையை தொடங்க மாட்டார்கள். தமிழர்களுக்கு மட்டும் இந்த இவினா போன கழுதட ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமிக்கு அடையாளம் எல்லாமே எல்லாத்தையும் என்ன கிழிச்சார் அவரு. நாங்கெல்லாம் ஆட்சிக்கு வந்தோம்னா முதல்ல அப்புறப்படுத்த வேண்டியது திராவிட மெரினா கரையில் கடற்கரையில் இருக்கிற திராவிட சுடுகாடு தான். இது நிச்சயம் நடக்கும். ஈவே ராமசாமிக்கு தமிழ் மொழி பற்றி, தமிழர் பற்றி, தமிழ்நாடு பற்றி என்ன தெரியும்? மொழியை வந்து சனியனுங்கிறாரு, காட்டுமிராண்டிங்கிறாரு. இப்போ உலகத்தில் மொழியியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு மொழி வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜாக இருக்கணும்னா ஏற்கனவே 16 குணங்கள் அந்த மொழிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தொன்மையும் தொடர்ச்சியும் முதன்மையானது. அது தமிழ் மொழிக்கு இருக்குது. இப்போ அதை 3 தான் ஆக்கியிருக்காங்க. அந்த 16ஐயும் 3 இருந்தாலே போதும் என்று இப்போ அமெரிக்காவில் புலியியல் ஆய்வாளர் லெவிட் என்று சொல்லக்கூடிய மொழியியல் அறிஞரே வந்து அவர் 3 இருந்தாலே போதும், அந்த மொழி வந்து ஞான மொழி, அது உலக மொழியாக இருக்கணும், உலக அறிவியல் மொழியாக இருக்கணும், இலக்கியம் சார்ந்த மொழியாக இருக்கணும், இந்த 3 தமிழுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ் படித்தால் உங்கள் வயது நீட்டிக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஈவே ராமசாமிக்கு இது தெரியுமா? இருமொழி கொள்கையை அண்ணாதுரை முன்மொழிந்தது. அது அண்ணாதுரையும் கொள்கை முடிவும் அல்ல, ராஜாசியுடைய முடிவு. அது இந்தி நெவர் இங்கிலீஷ் எவர்னு சொல்லி அது மொழிக் கொள்கையில் உங்களுக்கு தனியாக ஒரு நிலைப்பாடு எடுக்க தெரியல. அதனால உடனே என்ன பண்ணாங்க, எங்களுக்கு இருமொழி கொள்கை. இருமொழி கொள்கை உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு? இல்லை, மொழி கொள்கையில் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு நிலைப்பாடு தெரியாதவர்கள் திராவிட கட்டாயம். நான் தேக்கம் இருந்தது, இன்று வரையில் இருக்கிறது. நான் அதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். 1800 வரையில் பிரான்ஸ் நாட்டில் ஆங்கிலம் தான் ஆட்சி மொழி. நெப்போலியன் ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் போட்ட கையெழுத்து பிரான்ஸ் நாட்டில் ஆங்கிலம் தடை செய்யப்படுகிறது, இன்று முதல் பிரெஞ்சு மொழி தான் அப்படின்னு கொண்டு வந்தார். இது அண்ணாதுரை ஆட்சிக்கு வருவதற்கு 167 வருஷத்துக்கு முன்னாடி. அறிஞர் என்ன இதை படிச்சிருக்கணும்ல? சொரணை இல்லைன்னு சொல்ற மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு இதை படிச்சா சொரணை வரணும்ல? முட்டாள் ஸ்டாலினுக்கு அதெல்லாம் வருமா? அப்ப நீங்க என்ன யாரை ஏமாத்துறீங்க? இனியெல்லாம் ஏமாற்ற முடியாது. நாங்க அதுக்காக தான் நாங்கெல்லாம் வாக்களிக்க கூடாது என்ற நிலைப்பாட்டில் இருந்த நாங்கள். அதுதான் இங்க ஒரு கேள்வி. நீங்க தேர்தலை புறக்கணிச்சிட்டு இருந்தீங்க. ஆமா. தமிழர் வரும், நீங்க இடதுசாரியிலேருந்து தனியா பிரிஞ்சு இந்த இயக்கத்தை நடத்திட்டு இருக்கீங்க. ஆமா. மக்கள்கிட்ட இப்ப துண்டு பிரசுரம் கொடுக்குறீங்க. ஆமா. ஏன் இப்ப நீங்க ஆதரிக்க வேண்டிய சூழ்நிலை? ஏன் ஆதரிக்க வேண்டும் என்றால், சீமானை ஆதரிக்கிறதுக்கான காரணம் அது நீங்க தெளிவா ஒரு இடதுசாரியா நீங்க இருந்த ஒரு மூத்த அரசியல் தலைவர், கம்யூனிஸ்டத்திலேயே நீங்க அரை நூற்றாண்டுக்கு மேல இருந்தது. போகிற போக்களை சொல்லக்கூடாது. இல்லை, ஏன் ஆதரிக்கணும் சீமான்? ஏன் ஆதரிக்கணும், ஏன் ஆதரிக்க வேண்டும் என்ற கேள்வி மிக நன்றாக கேட்டீர்கள். மிக அறிவு செறிவோடு கேட்டிருக்கிறீர்கள். ஏன் நாம் இவர்களை ஆதரிக்க வேண்டும் என்றால், இப்பொழுது நடைபெறுவது ஒரு இறுதி யுத்தம். இறுதி யுத்தம். சரி, அது எப்படி என்றால், இதற்கு முன் நீங்கள் மேடைகள் எல்லாம் கேட்டிருப்பீர்கள், தமிழுக்கும் ஆரியத்திற்கும் 3000 ஆண்டுகளாக யுத்தம் நடந்து வருகிறது அப்படின்னு. ஆமா, அதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல, இப்பவும் அதை தான் சொல்லி இல்லை, இப்ப நடக்கிறது இறுதி யுத்தம். இப்ப ஆரியத்தோடு அதன் இளைய பங்காளி ஆகிய திராவிடம் இணைஞ்சிருக்கு. ஆரியத்துக்கு இணைய பங்காளி வந்துட்டு திராவிடம் இணைஞ்சிட்டாங்க. சரி, பாவாணர் தான் சொல்றாரு. சரிங்க, திராவிடம் முக்கால் ஆரியம், திராவிடம் தீது என்று குறிப்பிடுகிறார் பாவாணர். அப்ப அவர்கள் இப்ப இறுதி யுத்தம் நடக்குது. இந்த யுத்தத்தில் நாம் தோல்வியுற்றால் அமெரிக்க ஆஸ்திரேலிய பழங்குடிகளாக மாற்றப்படுவோம். வென்றால்தான் நாம் இஸ்ரேலியர்களை ஆகும். அது ஆனா 26 தேர்தல், இந்த 26 தேர்தல் அதற்கு ஒரு சவாலான தேர்தல் தான். இது இறுதி யுத்தம். இது தமிழர்கள் ஒவ்வொருவரும் இன்னும் 15 நாள் தான் இருக்கு. இந்த தேர்தலில் கட்டாயம் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் நீங்கள் வெளியில நடவாடவே முடியாது. அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே தெலுங்கர் மயமாக ஆயிடுச்சு. எல்லாம் தெலுங்கர்கிட்ட போய் நின்றுட்டு தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கட்சியிலேயே பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் 19 பேர் தெலுங்கர்கள்.
அதில் 4 பேருக்கு வந்து இசை வேளாளர் அவங்க சாதி கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின், உதயநிதி, அந்த எழிலன் ஒரு பையன், தஞ்சாவூரில் சன் ராமநாதன். இந்த 4 பேர் கொடுத்துருக்காங்க. பாக்கி எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ தமிழ்நாட்டில் 6% இருக்க தெலுங்கர்களுக்கு நீங்கள் இத்தனை சீட்டு கொடுத்தீங்கன்னா தெலுங்கு மயமாயிடுச்சு. ஒவ்வொரு நல்ல அந்த சிஸ்டத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம். இல்லை, அவங்க இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான், நாங்களும் தமிழர்கள் தான். நீங்கள் தமிழர்கள் வேற யார் அதை நீ நிரூபிக்கிறதுனா 2009 அவனை தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி காங்கிரஸ் வந்து பொருள் உதவி, ஆயுதம், ரேடார் எல்லாம் கொடுத்து ஈழத்தமிழர்களை துள்ள துள்ள துடிக்க துடிக்க கொன்று ஒழித்தார்கள் இல்லையா? 1.5 லட்சம் பேரை. உலகத்துக்கே ஒரு முன்மாதிரியான நாட்டை உருவாக்கி அந்த நாட்டில் சாராயம் இல்லை, சாதி இல்லை என்று உலகத்துக்கு பறைசாட்டக்கூடிய ஒரு சூழலில் கியூபாவுக்கு விட மேலே வந்துவிடும் என்று அஞ்சு தான் உலக நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஈழத்தில் வந்து விடுதலை புலிகளை தோற்கடித்தார்கள். இந்த கசப்பான அனுபவம் ஒவ்வொரு தமிழனுக்கும் வர வேண்டும், ஒவ்வொரு தமிழச்சிக்கும் வர வேண்டும். அதுக்கும் திராவிடத்துக்கு என்ன இருக்குது? திராவிடம் தான் அன்னைக்கு கருணாநிதி உண்ணாவிரதம், காலையில் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, போர் நிறுத்தம் கோரி, மாலையில் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிக்கிறாரு. எனக்கு வந்து பிரணாப் முகர்ஜி சொல்லிட்டாரு, ப. சிதம்பரம் சொல்லிட்டாரு அப்படின்னு. அதுவா உண்மை? அங்கே சுட்டு கொத்துக்குண்டு கூட இருந்து துரோகம் பண்றாங்கன்னு சொல்லலாம். கூட இருந்து ரெண்டாங்க பண்றது கருணாநிதி மாதிரி வல்லவர் வேற யாருமே இல்லை. இப்படித்தான் பேசிட்டு இருந்தார் பழ நெடுமாறன். இதை விட கடும் கோபமா பேசிட்டு இருந்தார். ஆமா, நாடகம் முடிந்தது, வேடம் கலைந்தது. ஆமா, இனப்பகை கருணாநிதி, இனத்துரோகி கருணாநிதி, நிறைய எழுதிட்டு பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு காலத்தின் தேவை கருதி திமுகவை ஆதரிக்க வேண்டும், பாஜக இந்துத்துவ மத அரசியல் உள்ள வந்துருது அப்படின்னு சொல்றாரு. உங்களோட மூத்தவர், அரசியல் அனுபவம் இருக்கிறவர், அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அவர் நிலைப்பாடு தவறானது. அப்படி அவர் சொல்லியிருக்க கூடாது. அவரெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு அவர் கதையெல்லாம். இந்த ஈழ விடுதலை ஆதரித்தவர்களில் பலர் பேர் துரோகியா மாறிட்டாங்க. பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவரை பற்றி நாங்கள்லாம் ஐயப்பட்டோம். இப்போ கூடுதலாக ஐயப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் ஒருவர் வந்து விடுவார் என்று நாங்கள் பாஜக வந்துடும் திமுக ஒரு பாசிஸ்ட் ஆச்ச. குடும்ப ஆட்சி வந்து என்ன விளைவுகளை உண்டு பண்ணுன்னு ஒரு சித்தாந்தமே இருக்கு. சித்தாந்தரி அதுதான் நான் குறிப்பிட்டு காட்டுறேன். ஒரு தேசத்துக்குள்ள குடும்ப ஆட்சி நடைபெற்றால் அது முதலில் சமூக நீதிக்கு வேட்டு வைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் சமூக நீதி பேச முடியுமா? சமூக நீதி என்றால் என்னென்னு கருணாநிதி தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியுமா? சமூக நீதி என்றால் என்னன்னு கருணாநிதி தெரியும், ஸ்டாலினுக்கு தெரியாது. சமூக நீதி என்பது சாதி ஒழிப்பில் நிறைவு செய்யாது. அப்ப சமூக நீதிக்கு எதிரானது. அப்ப ஜனநாயகத்துக்கு என்ன ஒண்ணு? அச்சுறுத்தலை தரும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள இன்றைக்கு ஒரு ஜனநாயகம் நீங்க பேச முடியுமா? அச்சுறுத்துவாங்க. அச்சுறுத்தி பணிய வைத்தல்னு பேரு. இது வந்து என்ன ஆகும்னா, இது வந்து ஊழலுக்கு, அடிமைத்தனத்துக்கு இட்டு சென்று ஊழல் செய்வதற்கு ஊக்கம் கொடுக்கும். குடும்ப ஆட்சியினுடைய விளைவுகள் இதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம பார்க்குறோம். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? மக்களை பற்றி இவங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்டாலினுக்கு என்ன தெரியும்? சரி, அவருக்கு என்ன தெரியுன்றதுக்கு என்ன காரணத்தால இவரை ஆதரிக்கிறீங்க? சீமானை ஆதரிப்பதற்கு இந்த வாய்ப்பு இறுதி யுத்தம்னு சொல்றீங்களா? எந்த அடிப்படையில் ஏன் அவருக்கு வாக்களிக்கணும்? அது தெளிவாக யாரும் பேச மாட்டேங்கிறோம். நான் சொல்றேன் தெளிவா. தமிழ் தேசிய அரசியலை முன்னிலைப்படுத்தக்கூடிய நாம் தமிழர் கட்சியில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் சீமானை நாம் ஆதரிக்க வேண்டியது கட்டாயம். என்னவென்றால், நம் பகைவர்கள் 4 பக்கமும் நிற்கிறாங்க. ஆரியமும் திராவிடமும் அணி சேர்ந்து வருகிறது. அதை எதிர்ப்பதற்கு தமிழ் தேசிய அரசியல் இந்த ஆயுதம் தான் சரியானது. சீமான் கூட ஒரு இடத்துல தடுமாறி சொல்லியிருப்பார், நான் ஆரிய கடப்பாறை எடுத்து திராவிடத்தை ஒழிப்பேன் என்று. அந்த கடப்பாறையில் தமிழ் கடப்பாறை எடுத்து ஆரியத்தையும் திராவிடத்தையும் வீழ்த்துவோங்கிறதான் நம்முடைய கோட்பாடு. அது 1-2 வரத்தான் செய்யும். இயக்கவியல்ல பிழைகள் தவறுகள் வரத்தான் செய்யும். அதனால சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவது தமிழ் தேசிய அரசியலை வலுப்படுத்துவதற்கு அது பெரிய உதவியா இருக்கும். ஏன் தமிழ் தேசிய அரசியல் வரணும்? தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவை என்றால், இன்றைக்கு தமிழ் மொழிக்கு அது சுடுகாட்டில் இருக்கு. தமிழ் மொழி இன்றைக்கு இருப்பது என்றால் ஒரு மொழிக்கு இருக்கிற உள்ள ஆற்றலால் அது பிழைத்திருக்கு. இந்த மொழி பேசக்கூடிய மக்களால் அல்ல. இதை நல்லா நீங்க புரிஞ்சுவிடணும். இந்த மொழிக்கு இருக்கிற உள்ள ஆற்றலால் இந்த மொழி இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த மொழி பேசக்கூடிய மக்கள் அந்த ஆற்றல் இல்லை. அதான் பாவாணர் ரொம்ப அழகா குறிப்பிடுவார், தமிழயர தான் தமிழன், அவனை தமிழ் உயர தான் உயர்வான் தான். உங்கள் பகைவனை
நீங்கள் தப்பித்து செல்வதற்கும் திரும்பி செல்வதற்கும் அனுமதிக்காதீர்கள். ம். தப்பிக்கவோ திரும்பி செல்லவோ அந்த அளவுக்கு இந்த வாக்கு வங்கி வலிமை வந்துவிடும். ம். நாம் தமிழர் கட்சி பெறுகின்ற ஒவ்வொரு வாக்கும் ம். ஆரிய திராவிட அரசியலுக்கு ஆப்பு. ம். அப்போ தமிழ் தேசிய அரசியல் ஆளுமையை நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது. ம். அதனால தான் தமிழ் தேசிய அரசியல் நாங்கள் பேசக்கூடியவர்கள் ம். சீமானை ஆதரிக்க வேண்டும். ம். சிலர் என்னிடத்தில் கேட்டார்கள், ம். நீங்களாம் ரொம்ப பண்பாடு அது இதெல்லாம் பார்ப்பீங்க, இப்போ சீமானை ஆதரிக்கிறீங்கன்னு.